கடினமான உழைப்பு போட்டிருப்பீங்க. ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜை தாண்டி வந்ததுனால சொல்கிறேன். அந்த உழைப்புக்கு ஈக்குவலாக எந்த உழைப்புமே கொடுத்துருக்க மாட்டீங்க. அதே உழைப்பை கண்ணி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட உழைப்பை விட்டுறக்கூடாது, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே செமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பேச 1-2 பாயிண்ட் நோட் பண்ணேன், ஒருத்தருமே மிஸ் பண்ணலை. எல்லோரும் பேசுனதையும் வாட்ச் பண்ணேன். அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தினேஷ் பேசிட்டு போனாப்புல. தினேஷ் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதில் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, பாஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை. ஏன்னா அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க, அண்ணன் சப்போர்ட் பண்ணுறாப்புல. பணத்தை பற்றியே பேசலை, யாரோ ஒரு ஆள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ பாஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை. எல்லாருமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க 12th ஃபெயில் படம் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மெசேஜை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு போபாலில் ஒரு இன்ஸ்டியூட் போவான், பணத்தை மிஸ் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் பணமே இருக்காது, அங்கங்கே ஒர்க் பண்ணுவான், அப்புறம் பாஸ் பண்ணிட்டு போயிருப்பான். அப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லைங்கிறத தினேஷ் வந்து அழகாக சொன்னாப்புல. அப்புறம் ஒரு 3 வார்த்தை சொன்னாப்புல, கான்ஃபிடென்ஸ். இந்த ஃபீல்டுக்கு வர்றவங்க கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணி வருவாங்க. இல்லை சர்வை பண்ணுறதே கஷ்டம் இந்த ஃபீல்டில். அது கான்ஃபிடென்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிற்க முடியும். கான்ஃபிடென்ஸ், பிறகு டிசிப்ளின். இந்த ஃபீல்டுக்கு வந்த உடனே அதுக்கு முன்னாடி எப்படி நாள் இருக்கலாம், ஃபீல்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். காலைல 4 மணிக்கு எந்திக்கணும், படிக்கணும், டெஸ்ட் போடணும், ஆட்டோமேட்டிக்காக வேறு எண்ணமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிசிப்ளின் வந்துடும். சக்ஸஸ் என்னங்கிற வார்த்தை எல்லாருமே சொன்னாங்க, கன்சிஸ்டன்சி. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி வார்த்தைங்கிறது நமக்கு சக்ஸஸை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் இந்த 3 வார்த்தை தான் தினேஷ் அழகாக சொன்னாப்புல. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபீல்டில் முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். இந்த இடையில பார்க்கும்போது பராக் ஒபாமா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போடுற கூட ஒரே ட்ரெஸ் தான் போடுவாராம். அதில் கூட அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணும்போது நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாராம். ஏன்னா ஒரே ட்ரெஸ்ஸை போடுவோம், அந்த அளவுக்கு டைமை வந்து கீப் அப் பண்ணுவாராம். அதுமாதிரி நீங்களுமே டைமை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையா கடைசியாக பேசினவங்க கூட ஒரு பையன் சொன்னாப்புல, நான் கல்யாண வீட்டுக்கு போனதில் எங்கேயுமே போனல, முதல் இடத்துல பாஸ் பண்ண பிறகு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி தான் நிறைய டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், டைமை வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்போம். அதனுடைய விளைவு தான் என்ன கேட்டிங்கன்னா ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் எக்ஸாம், நானுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் பேங்க், நான் எல்லா ஃபீல்டுமே உட்காந்து படிச்சிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர்பி போர்டுன்னு இருக்கும். இப்போ எப்படி ஐபிபிஎஸ் போர்டு இருக்குதோ அப்போ பிஎஸ்ஆர்பி போர்டு. 96ல் டிகிரி முடிக்கிறேன். என்னுடைய காலேஜில் மொத்த ஆட்களுமே பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் தான் படிக்காங்க. டோட்டல் 39 ஸ்டூடெண்ட், 39மே பேங்க் எக்ஸாம் தான் படிக்காங்க. அது மாதிரி இப்போ கடைசியில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க பேங்க் எக்ஸாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ இப்போ கஷ்டமான கஷ்டம் கிடையாது, காம்படிஷன் அதே தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இப்போ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய பையனே இருக்கட்டும், அல்லது என்னுடைய சகோதரன் பையனாக இருக்கட்டும், சகோதரி பையனாக இருக்கட்டும், அவங்க முதல்ல படிக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் தான் படிக்க சொல்லுவேன். நெக்ஸ்ட் தான் மற்ற எக்ஸாம்லாம் படிக்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம், நிறைய பேர் சொன்னாங்க டிஎன்பிசி படித்து திரும்ப மாறணும்பாங்க. எதுக்கு சொன்னீங்கன்னா அந்த பேங்க் எக்ஸாமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை கற்றுக் கொடுக்கும். இந்த ஸ்பீடாக எப்படி அப்ரோச் பண்ணணும், அக்யூரசி எப்படி இருக்கணுங்கிற இந்த 2 வார்த்தையை நீங்கள் எந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். அதனால் இந்த பேங்க் எக்ஸாம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். என்ன கேட்டிங்கன்னா 96 என்னுடைய காலேஜில் 39 ஸ்டூடெண்ட் படித்தோம். அதில் 30 பேர் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண இப்போ நீங்கள்லாம் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. இந்த சக்ஸஸ் பண்ணவங்க வந்து ஒரு 2 வார்த்தையை அழுத்தி பேசிட்டு போயிருந்தாங்க. அதாவது இந்த டைமை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. இந்த டைமில் நமக்கு பணம் மட்டும் தான் இருக்காது, நல்ல டைமிங் இருக்கும். வேலைக்கு போனவங்க டோட்டல் சேஞ்ச் ஆயிடுவோம். நம்மளோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் போடுறதுக்கே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் என்னுடைய லைஃப்பில் பார்க்கும்போது கோல்டன் டைம் என்னன்னு கேட்டேன்னா, ஆக்சுவலாக எல்லாருக்குமே மேரேஜ் டே வரும், பர்த்டே வரும், வீடு பால் காய்ப்போம், நிறைய ஃபங்க்ஷன் வரலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது மறக்க முடியாத டைம் என்ன கேட்டிங்கன்னா, பாஸ் பண்ணிட்டோம், ரிசல்ட் வந்திருக்கும், ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்கும். இந்த கோல்டன் பீரியட் யாருக்குமே கிடைக்காது. அந்த பீரியடை நல்லா அனுபவிச்சிருங்க. அதை தான் இந்த பாஸ் பண்ண 2 பேருமே திரும்ப சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே போன வருஷம் இங்கே ஃபங்க்ஷனில் இருந்தவங்க தான் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் நீங்களாம் என்ன தான் வரணும், சீஃப் கெஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மந்த் 2 பிரிச்சுக்கலாம். ஒரு 6 மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரிச்சு எழுதிட்டே இருக்கணும். அடுத்த 6 மந்த் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன கேட்டிங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும். எதுக்காண்டி இந்த பேங்க் எக்ஸாமை சூஸ் பண்ண சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நிறைய எக்ஸாம் இருக்கும். மற்ற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இப்போ டிஎன்பிசினா ஒரு கால் ஃபர் வரும், எஸ்எஸ்சினா இயர்லி பிளானில் 1 வரும், மற்றது வரும். ஆனால் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 எக்ஸாம் எழுதலாம். அதில் ஒரு பையன் சொன்னாப்புல, எஸ்ஓ பாஸ் பண்ண தம்பி சொன்னாப்புல, நான் பிஓ கிளர்க் மட்டும் தான் படிப்பேன், மற்றது எழுதல, ஆனால் எஸ்ஓ தான் படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்குன்னு பார்த்தாவே ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு, இன்சூரன்ஸ் ஒரு 4 இன்சூரன்ஸ் இருக்குது, யூனிட் இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், ஓரியன்டல், அதில் ஏஓ கிளர்க்கு, பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு, பிஓ அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 20 எக்ஸாம் எழுதலாம். ஒரு 2 எக்ஸாம் நம்ம விட்டா கூட 3வது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவலை கண்டுபிடிச்சி ஆக்ரோஷமாக நினைச்சவனா செயல்படும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் எக்ஸாம்ங்கிறது ஒரு இது. அப்போ அந்த ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட் எழுதுவோம், 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், விட்டுட்டா திரும்ப ரீஸ்டார்ட்.
முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதனுடைய வழி தெரியணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொன்னாங்க, சார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது சார் 0.25 அப்படிங்காங்க. கிளிக்காக இருந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 100% கிடச்சிடும். ஆனால் அந்த வழியை தாங்கி தான் ஆகணும், அந்த காத்திருக்க காலத்தில் நீங்கள் தாங்கி தான் ஆகணுமா, அப்போ தான் அந்த இதனுடைய வழி நமக்கு தெரியும். திரும்ப முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டுலாம் போக முடியாது, இடையில விட்டுட்டுலாம் போக, நல்ல முயற்சி பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இடையில விட்டுட்டே போக முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டென்டிஸ்ட். இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூலையும் கேட்டிருக்காங்க, டென்டிஸ்ட் முடிச்சுட்டு ஏன் மாறுறீங்க, இது எல்லாம் நார்மலாக கேட்குற கொஸ்டின் தான். அவங்க விட்டுட்டு போகல, இந்த தடவை தெளிவாக அடிச்சிருக்காங்க. 20க்கு 18 இன்டர்வியூ அடிச்சிருக்காங்க. இன்டர்வியூ தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஃபீல்டு எங்கே போனாலும் நம்ம என்ன வந்து இங்கே தான் இருக்கும். அதனால் யாருமே இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி 100% உழைப்பு கொடுத்துட்டு இந்த ஃபீல்டு வந்து ரிவோக்லாம் பண்ண முடியாது. நமக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். இப்போ ஒழுங்காக படிச்சுட்டு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போகலாம், ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு ஒரு டிஎன்பிசியில் வேலை பார்த்துட்டு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் பின்னாடி நம்ம போக முடியாது. ஒரு ஆஃபீஸை பார்க்கும்போது நம்ம பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஆஃபீஸ் நம்ம ஒர்க் பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் நல்லா அந்த டைமில் படிச்சிருந்தா ஒர்க் பண்ணுவோம், நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் ரிவோக் பண்ண முடியாது. அதான் முதலே சொல்லிட்டேன், கான்ஃபிடன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க. வெற்றிக்கு வந்து கொஞ்சம் பொறுமை மட்டும் முக்கியம், அவ்வளோதான். இதுதான் எல்லாருமே சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாங்க, நான் நிறைய எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன், கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். அதில் நம்ம க்ளோஸாக ஒரு பையன் உண்டு, ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பையன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஒரு ரயில்வே ரிசல்ட் வருது, ஏஎல்பி ரிசல்ட் வருது தூத்துக்குள்ள. அப்போ அந்த பையன் வந்து இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் முக்கியமான ஆள், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு கைட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அவன்கிட்ட கேட்குறேன், அப்போ வந்து ஒரு 300 வேக்கண்ட் இருந்துச்சு. 300 வேக்கண்ட் இருக்கும்போது அவன்கிட்ட கேட்குறேன், உனக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வரலண்ணே அப்படின்னு சொன்னான். வரலன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டான். ஒரே நல்ல 3 ரிசல்ட் வருது, ஏஎல்பி, ஜேஇ, செக்ஷன் இன்ஜினியர். அப்போ மத்தியானம் ஜேஇ வருது, அதில் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். மத்தியானம் கிளாஸ்லாம் முடிச்சு மத்தியானம் போகிறேன், ஜேஇ ரிசல்ட் வந்துட்டு 50 தான் ஜேஇ வேக்கண்ட். அப்போ நான் அவன்கிட்ட போய் கேட்குறேன், ஜேஇ வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். இதுவும் வரலன்னு அப்படிங்க. சாயந்தரம் செக்ஷன் இன்ஜினியர் இருக்குது, அது உனக்கு வரும் அப்படிங்க. அப்போ அவன் சொல்கிறான், 300 வேக்கண்ட்லையும் வரல, 50 வேக்கண்ட்லையும் வரல, 5 வேக்கண்ட்ல எனக்கு இங்கே வரப்போகுது அப்படின்னு சொன்னான். அவன்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பேச முடியாது. அவனை வருண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா செக்ஷன் இன்ஜினியர் கிளியர் பண்ணிட்டான். அப்போ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கிளர்க்கு, பிஓ அப்படின்னு டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு எந்த வேலைனாலும் கிடைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு தொடர்ந்து நம்ம உட்காந்துட்டே இருக்கணும். ஏன்னா அது இடையில ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான், அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சனி பயிற்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தர் பேசுகிறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ முக்கியம் இல்லை, நீ முயற்சி பண்ணுறதா முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் முயற்சி தான், வேறு எதுவுமே கிடையாது.